மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக்கு நான் தட்டினேன், நீங்கள் தட்டி பாருங்க. குருவே சரணம். சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி, அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி, 11 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, இங்கே சூழ்ந்திருக்கும் அனைத்து சித்த கணங்கள், தேவகணங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை வணங்குகின்றோம். ஐயாவுடைய உரைய, சிவமகா வாழைச்சித்தர் உரைய காணொளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரபஞ்ச மாற்றத்திற்கு ஐயாவுடைய உரை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட செங்கல்பட்டில் நடந்த நிகழ்வில் எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க. அது எல்லாமே எல்லாருக்குள்ளேயுமே ரொம்ப உள்ளே போய் மிக அருமையாக வேலை செய்துக்கிட்டு இருக்கு. புரியாத விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிந்து கொண்டிருக்கு. அதுக்கு உங்களுடைய பொற்பாதங்களை முதல்ல வணங்குகிறோம். இப்போ எல்லா இறையும் சிவபெருமான், விநாயகர்லேருந்து ஆரம்பித்து சிவபெருமான், அப்புறம் முருகப்பெருமான், எல்லாரும் சிலை உருவங்களுக்கு முன்பாக ஒரு சிலை எதிரியாக வச்சிருக்கிறாங்க. ஐயாவுடைய சிலைக்கு முன்னாடி நந்தி இருக்கிறாங்க, விநாயகர் முன்னாடி மூஞ்சுரு வச்சிருக்கிறாங்க, அதே போல் முருகப்பெருமான் முன்னாடி மயில் வாகனம் வச்சிருக்கிறாங்க. இதனுடைய சூட்சமம் என்ன, இதற்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தங்களுடைய திருவாயால் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஐயா, ஓம் அகத்தீஷாய நமः. ஓம் அகத்தீஷாய நமः. இறையருள் நிலையை பறைசாற்றும் கலியுக தேவ சித்த சபையில், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில், இச்சபையினுடைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் உரைத்த உரை, சித்தன் உரைக்கின்ற உரைதனை தன் சிந்தை குளிர தன் செவிமடுக்க கேட்டு காசி விஸ்வநாதன் அமர்ந்து உலகம்மையோடு இணைநிலையாய் அமர்ந்து அருள் பாலிக்கும் அற்புத தென்காசி தலமதில் ஜீவ ஏடுகளோடு ஒன்றாக பயணப்பட்டு அகத்தியன் அஜீவ ஏடுகளிலிருந்து காட்டிய வழிதனை அடிபிரளாது சென்று ஆச்சரியமூட்டும் வகையில் அகத்தியன் உரைக்கின்ற உரைதனையெல்லாம் கேட்டு அவன் உரைக்கின்ற உரைக்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை அறிந்து பயணப்பட்டு வந்த காலகட்டமதில் சித்தன் சபை, சித்தனுடைய சபை, சிவமகா வாழை சித்த சபையினுடைய நிலையறிந்து வந்தமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு முன்பாக சித்தனோடு அமர்ந்து அகத்தியனை நேருக்கு நேராக இயல்பு நிலையில் உரையாடிய அக்கணமதிலிருந்து சிவசபை போல் எச்சபையும் இல்லை, இச்சித்தன் போல் எங்கும் இல்லை, சிவசூட்சம நூல் போல் ஓர் ஆற்றல் இல்லை, இச்சபை போல் எச்சபையும் இல்லை என்ற நினைவோடு சபையில் நற்பயணம் மேற்கொண்டு வரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கு. அவ்வாறு முதன்மை சீடனாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது ஏற்றமிகு நிலையாய் எம் தளமதிலே அமர்ந்திருக்கும் அத்தகைய இறையாளர்கள், இறை உணர்வாளர்கள் ஆன்மீக தேடல்களில் ஈடுபட்டு ஆங்காங்கு தேடி அலைந்து இறுதி நிலை இறை எங்கிருக்கின்றது என்று தெரியா அலைநிலை கொண்ட அத்தகைய மானிடர்களோடு இறையாளர்களோடு தாங்கள் வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்று
பிரபஞ்ச மகாசபையிலிருந்து கிளை சபை என்னும் மாபெரும் அத்தகைய நிலைதனை பெற்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பெற்ற நிலையோடு சச்சங்க நிகழ்வுகளில் அகத்தியன் ஆற்றும் உரை ஆங்காங்கு இருக்கும் கிளை சபைகளில் இருந்து அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் ஆற்றும் உரைதனை கேட்டு ஒன்று விடாது தன் சாதனத்தில் தன்னுடைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கேட்டு அறிந்து ஒவ்வொரு அசைவையும் அகத்தியன் அசைவையும் சிவமகா வாழைச்சித்தன் அசைவையும் அவ்வப்பொழுது சிவசபை ஆசானுக்கு அழைப்பு விடுத்து, ஐயா இவ்விடத்தில் இந்தவாறு உரைக்கின்றார் அகத்தியர், நீர் இந்தவாறு உரைத்து அழகாக அற்புதமாக அத்தகைய ஞானத்தை பரப்பி இருக்கின்றீர்கள் என்று ஒன்று விடாது அதனை கேட்டு ஞான நிலையோடு வளம் வரும் நிலைக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. தன்னோடு இணை நிலையாளர்கள் யாவரையும் ஒன்றாக அழைத்து உம்மோடு சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஏற்ற நிலை கொண்டு உரைத்தாய் வினவினாய், ஒவ்வொரு இறையாற்றலுக்கும் ஒவ்வொரு வாகனம், நந்தி, மயில் போன்ற அற்புதமான இத்தகைய வாகனங்கள் உள்ளதே என்று. அவை அனைத்தும் வேற்று வேற்று மாற்று ஆற்றல்களாக சிவபெருமானின் படைப்பிலிருந்து வேற்று மாற்று ஆற்றல்களாக வலம் வந்த பொழுதும் அவற்றையெல்லாம் அவற்றின் நிலை மாற்றி அவற்றின் தன்மை மாற்றி தன்னோடு அமர வைத்து அழகு பெற அவ்வகையான ஆற்றலையும் தன்னோடு இணைந்து பணியாற்றி தனக்கு கீழ் அச்சேவையை பணிபுரிய வைக்கக்கூடிய அற்புதமான நிலைதனை யாவரையும் அடக்கி ஆளும் நிலையல்ல, அடக்கி அமர வைத்து அவர்களையும் ஆளும் தன்மைதனை கற்றுக் கொடுக்கும் நிலை என்ற நிலைதனை உணர்த்தும் நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறே அவரவர்கள் உடன் இருக்கும் அத்துணை நிலைகளும் இகலோகத்தில் உரைப்பார்கள் அவரவர்களுக்குரிய வாகனம் என்று அல்ல. அத்துணை உயிர்களுக்குள்ளும் இருக்கும் சிவ ஆற்றலை உணர வேண்டும். அத்தகைய ஜீவராசிகள் எத்தகைய ஜீவராசிகளாக இருந்த பொழுதும் அவற்றிற்குள்ளும் சிவம் இருக்கின்றது என்பதனை பறைசாற்றுவதற்காகவே அவரவர்கள் வாகனம் போன்று தன்னோடு அமர்த்தி இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு உயிர் அசையும் அசையா நிலைகளுக்குள்ளெல்லாம் சிவம் குடியிருக்கின்றார் என்னும் நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்காக, உயர் இறை நிலையை பறைசாற்றுவதற்காகவே அந்நிலை என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். இதற்குள் பல்வேறு வகையான சூட்சம கதைகள் ஆங்காங்கு அவரவர்கள் உரைத்த பொழுதும் இறுதி நிலை பெறும் வடிவம் அதுவே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு தனக்குள் இருக்கும் உயிர், தன்னை சார்ந்த உயிர், தான் வளர்க்கின்றோமே ஜீவ உயிர்கள் தன்னுடைய இல்லங்களில் அதற்குள் உயிர் இருக்கின்றது, அதற்குள் தன்மை இருக்கின்றது, அதற்குள் சிவம் குடியிருக்கின்றார் என்றுதானே அதனையும் யாம் வளர்த்து வருகின்றோம் ஒன்றாக. அதுபோல் தன்னோடு இணைந்த அவ்வுயிர் மட்டுமல்ல, இப்பூவுலகில் பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாக திரிந்து வருகின்ற துணை ஆற்றல் பெற்ற உயிர்கள் எல்லாம் நல்லுயிர்களே சிவ உயிர்களே என்று உணர் நிலையோடு வலம் வர வேண்டும் என் நிலையே என்ற அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். ஆற்றலோடு சிவசபையில் ஒன்றாக அமர்ந்து பிரபஞ்ச மகாசபையின் கிளை சபைதனை நல் முறையில் நிர்வாக காரிய தரிசி என்னும் அற்புதமான அத்தகைய நிலையோடு வளம் வரச் செய்து மூலமாக உரைப்பார்கள். சித்தன் உரைத்தவாறு 4 நபர்கள் காவி கட்டி கொண்டு இத்தகைய வண்டல்வனம் மாநகரில் அமர்ந்து விட்டால் யுகம் மாறிவிடுமா என்று. அகத்தியன் ஒருவன்தானே புறப்பட்டோம் தென் திசையை சமன்படுத்த, எம்முடன் எவர் வந்தார்கள்? அகத்தியனுக்குள் இருக்கும் ஆற்றலை சிவம் உணர்ந்ததால் தானே அகத்தியன் ஒருவனை அனுப்பினார். ஆகவே ஒரு சிவமகா வாழைச்சித்தனுக்குள் தான் பிரபஞ்ச மாற்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அகத்தியன் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் அமர்ந்த அரசாளும் இச்சபையிலே சித்தன் மட்டுமல்ல, அவனுக்கு துணையாக பிரபஞ்சம் துணை இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு நொடி போதும் இச்சபைக்கு சாரையாக நபர்களை வரவழைப்பதற்கு அகத்தியனுக்கு ஒரு நொடி போதும். ஏனெனில் வரும் நபர்கள் பொருட்டல்ல, முக்கியமல்ல, உணர் நிலை கொண்டு வந்து அமர்கின்ற சீடர்களே முக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அடித்தளத்தில் அற்புதத்தை, ஆற்றலை, அபூர்வத்தை, இச்சபையினுடைய நிலையை உணர்ந்து அமர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் வந்து அமர்ந்து அவன் உணர்வுக்குள் செல்வதற்கே எத்துணை நாளிகைகள், எத்துணை ஆண்டுகள் பெறுகின்றது. அத்துணை ஆண்டுகள் வளம் வந்த பொழுதும் இச்சபை பற்றி உணராது அவன் கர்ம வினையின் பால் தெரித்து ஓடுகின்ற மாநிலர்களை காண்கின்றோம் யாம். ஆகவே நிலையை அவனை தாழ்த்தி வருகின்ற பொழுது அவன் ஒரு அகத்தியனுக்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு அகத்தியனுக்கு சமம் எனில்
தென் திசையை தாழ்த்திய அகத்தியனாய் ஒருவன் வருகின்ற பொழுது எம்மோடு வருகின்ற அகத்தியன் எத்துணை ஆற்றல் கொன்றவனாக இருப்பான் என்று உரைக்கின்றோம் யாம். அவ்வாறு ஒவ்வொரு மானிடனையும் அகத்தியனாக மாற்றுகின்ற அற்புதமான பணிகளில் ஈடுபட்ட பிரபஞ்ச மகா சபையில் மட்டும்தான் வந்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் யாம். திருமுருகன் கூறினான், அகத்தியன் சென்ற தலங்கள் ஆலயங்களில் எல்லாம் மானிடர்கள் இருக்கின்றார்கள், சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். ஒரு திருமுருகனை காணவில்லை, ஒரு அகத்தியனை காணவில்லை. எங்கு காண முடியும்? இச்சபையில் வந்து அமர்ந்து உணர் நிலையில் இவன் கூறும் ஆற்றல் பெற்ற ஞானத்தை கற்றுக்கொண்டவனால் மட்டுமே அகத்தியனாய் மாற முடியும் என்ற நிலையால் அகத்தியன் வந்து இச்சபையில் அமர்ந்தோம் சிவபெருமான் இணையோடு என்று உரைத்து நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.